அது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் பண்ணலாம். டெஃபமேஷனில் ஆக்ட் இருந்ததுன்னா அது வந்து சம்மரி ட்ரையலில் போடுவாங்க. அப்புறம் அதுக்கு அவர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவருக்குன்னா பெரியது, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்களுக்குன்னா பெரிய ஆள். தேர்ஃபோர் 3 பேரும் அதில் வருவாங்க. ஆல் ஆஃப் தீஸ் இங்கே வந்து நம்ம வந்து many magistrate of first class specially empowered by the High Court. So naturally High Court has got all the powers because superintendent power இருக்கு அதுக்கு 227ல. மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் நெக்ஸ்ட் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அதனால் வந்து ஆல் ஆஃப் தோஸ் தான் வரும், வேறு ஒன்றுமே வராது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேஸ் இது சிம்பிளாக பிடிச்சிடலாம். கம்பெலிங் த அப்பியரன்ஸ் சம்மன்ஸ் எதில் இஷ்யூ பண்ணுவாங்கன்றது தான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. 61 to 90ல் பார்த்தீங்கன்னா சம்மன்ஸ். அப்புறம் இது வந்து காமன் சென்ஸ் திரும்பி, எனி அஃபென்ஸ் ஃபார் விச் எ போலீஸ் ஆஃபீஸர் மே அரெஸ்ட் எ பர்சன் விதவுட் வாரண்ட் இஸ் நோன் ஆஸ். போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த சுச்சுவேஷனில் எந்த இதில் வந்து பண்ணலாம் இதை வந்து கொடுத்துருக்கான். காக்னிசபிள் அஃபென்ஸ். காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்து மர்டர் இஸ் எ காக்னிசபிள் அஃபென்ஸ் அது மாதிரி. ஸோ அதில் அவன் அரெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், இன் சம்மன்ஸ் ட்ரையல் case instituted on a complaint wherein summons has been issued to the accused. The non-appearance or death of the complainant. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏ வந்து மான பிரச்சனை விளக்கு போடுறாரு பி மேலே. ஸோ ஏ வந்து கம்ப்ளைனன்ட் சொல்கிறாங்க, பி வந்து அக்யூஸ்டு. இந்த கிரிமினல் லா இனிஷியேஷன் பை பிரைவேட் கம்ப்ளைண்ட் by the individual, private complaint சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் எ போலீஸ் கேஸ் கிடையாது, அது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட். அவன் கம்ப்ளைனண்ட்டாக இருக்கிறான். if the state is complainant then that is a different, it will continue. பட் நீங்களே கம்ப்ளைனண்ட்டாக இருந்தால் அப்புறம் அவர் வந்து அப்பியர் ஆகிறதில்ல. இந்த கம்ப்ளைண்ட் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா யூ ஷுட் அப்பியர் ஆர் யூ ஷுட் ஹவ் காட் எக்ஸாம்ஷன் ஆர் சத்து போயிட்டாங்க. அது எந்த சுச்சுவேஷனில் எப்படி டிஸ்சார்ஜ் ஆஃப் தி அக்யூஸ்ட், acquittal of the accused, either discharge or acquittal depending on the facts and circumstance of the case. ஸோ சீலே வரும், சீலே வந்து acquittal ஆகிடும். ஸோ அது சிம்பிளாக இருக்கும். ஸோ அது ராங்காக டிக்காக இருக்குது. பட் த ஆன்சர் வில் பி accused will go out because the complainant இல்லையே. So where is the question of maintainability of these things? அதனால இது காமன் சென்ஸ் முடிஞ்சது. Now இந்த question பார்த்தீங்கன்னா, suppose FIR is not received, not registered by the station house officer. இதுதான் எப்போவுமே பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே அவன் வந்து நாலேஜ் இல்லாதவங்கள அங்கே எங்கே சுற்ற வச்சுடுவான். வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் தட் த கம்ப்ளைனன்ட் ஹேஸ்? அப்ரோச் த சூப்பரிண்டென்ட். போலீஸ் அந்த ஸ்டேஷன் சூப்பரிண்டென்ட் இருப்பார், அவர்கிட்ட போய் தான் ஆகணும். ஆர் அவருக்கு எடுக்கலைன்னா நீங்கள் வந்து இல்லைன்னாலும் போய் எடுப்பார். போகாமல் டைரெக்டாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போலீஸ் மேலே கிடையாது. அந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண that is a case where FIR has to be registered, first information report. ஒருத்தர் நம்மளை அடித்தாங்க, ஸோ அவர் அடித்தவர் மேலே நம்ம ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டுக்கலாம். அண்ட் தென் தி இனிஷியேட்டிங் தி ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ். ஸோ இங்கே வந்து போத் அப்ரோச் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸும் அப்ரோச் மேஜிஸ்ட்ரேட் பை ஃபைலிங் எ ப்ரைவேட், ரெண்டும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்டு ரெண்டுமே பண்ணலாம். A police officer making an investigation under 160, அது பார்க்கணும். பார்த்தா அதில் வந்து under the age of 15 years and above the age of 65 years. அவர் வந்து என்ன பண்ணணும்னா, சின்ன பையன் வயதான மனிதன் இருந்தால் attendance of the male at a place other than the place of his residence, வீட்டுக்கு வந்து அவங்க வந்து நீங்களை கூப்பிட்டு என்ன நடந்ததெல்லாம் சொல்லணும். ரைட்.
If someone lies before the court on an affidavit, how it can be tackled by the advocates? ஒருத்தர் வந்து போய் பேசுகிறாங்க, அஃபிடவிட்டில் வந்து எழுதுகிறாங்க, அது தப்பு. அவன் ஏதோ சொல்கிறான், எல்லாமே தப்பு. இந்த ஆள் கம்ப்ளைண்ட் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம். பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறச்சு அதுக்கு வந்து அஃபிடவிட்டு எதுக்காக பெட்டிஷன் பண்ணுறேன்? பெட்டிஷன்னா ப்ரேயரு. அது எந்த நாள் அந்த செக்ஷன் பிரகாரம் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸு லா வந்து எழுதும். அதுதான் அஃபிடவிட்டில் ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. அப்போது தப்பாக கேஸ் போட்டான், அது பர்ஜரி application can be filed, that's all. Withdraw from the case, அது என்னது? File application to support that and pay the fine for the same. So advocate வந்து advocate தானே இன்னொரு குற்றவாளி மேலே சொல்ல போகிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறது என்ன? withdraw from the case எதுக்கு? file application to support that, pay the fine or எதுக்கு ஃபைன் பண்ணணும்? which advocates? advocate ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒருத்தருக்கு தப்பு சொன்னவனுக்கு தான் இந்த கேஸ். A person lies before the affidavit, how can it be tackled by the advocates? என்ன அர்த்தம்? நார்மல் இம்ப்ளிகேஷன் வந்து ஆப்போசிட் அட்வொகேட்டு தான் அது போட்டுரும். நானே தப்பு சொல்லி நானே போய் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த பர்ஜரின்றது ஆப்போசிட் பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க. அது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட, அந்த கோர்ட் கிட்ட, ஜுடிஷியல் ஆஃபீஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் த ஆன்சர். Proclamation for a person absconding shall be published as follows. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டில் இருக்கலாம், ஆர் போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். அந்த ப்ரைம ஃபைஸை பார்த்து சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போது சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணப்போ அவன் வரமாட்டான், ரிசீவே பண்ணிக்க மாட்டான். ஸோ வென் இஸ் நாட் ரிசீவிங், நாட் கம்மிங், தென் பிஃபோர் கிவிங் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த இடத்துல அவன் இருப்பானோ அவனுக்கு தெரிகிற மாதிரி, அவன் தப்பிச்சிக்கிறான், பிடிச்சிக்க முடியல, தெர் இஸ் நோ எவிடன்ஸ் டு ப்ரூவ் தட் ஹி ரிசீவ்ட் தி சமன்ஸ், அப்போது வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து ஆல் 1 2 3 4 ஆர் கரெக்ட். இது ஒன்று வந்து இட் ஷால் பி பப்ளிக்லி ரெட் இன் சம் கான்ஸ்பீஷியஸ் பிளேஸ் ஆஃப் த டவுன் ஆர் வில்லேஜ் இன் விச் சச் பர்சன் ஆர்டினரி ரிசைட். தண்டோரா போடுறாங்க இல்லையா, ரெட் ஓஹோன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து இட் ஷால் பி அஃபிக்ஸ்ட் டு சம் கான்ஸ்பிக்வஸ் பார்ட் ஆஃப் த ஹவுஸ் ஆர் ஹோம் ஸ்டேட் இன் விச் சச் பர்சன் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் ஆர் டு சம் கான்ஸ்பிக்வஸ் place of such town or village. A copy thereof shall be affixed to some conspicuous, நல்ல தெரிகிற மாதிரி, part of the court house. நம்ம கோர்ட்டில் போனால் பார்ப்போம், அவன் ஒட்டியிருப்பாங்க கோர்ட் ஆர் ஹவுஸ், அது மாதிரி அர்த்தம். வீட்டுக்கிட்டேயும் அதுக்கிட்ட. கோர்ட் மே ஆல்சோ, இது வந்து கோர்ட் மே ஆல்சோ இஃப் இட் திங்ஸ் ஃபிட் டைரக்ட் a copy of the proclamation to be published in a daily newspaper circulating in the place in which such person ordinarily resides. So இதெல்லாம் all are allowed. That is a simple தெரியும். இது கொஞ்சம் காமன் சென்ஸ், இது பேர் ஆக்ட்லேருந்து வராது. Now civil procedure code, நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோடில் எல்லாமே பேர் ஆக்ட் தான், 1 2 தவிர. ஸோ அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோட் ஃபஸ்ட்டு 29 10 மார்க், இதுக்கு அது 8 மார்க். அண்டு இது ஆர்டர் 39 தேடணும். நீங்கள் வந்து ஆர்டர் 38 ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆர்டர் 39 இருக்கும். டெம்பரரி இன்ஜெக்ஷன் இன்டர்லாகுட்டேட் கிளியராக இது இருப்பான். இங்கே வந்து இது பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஏ ட்ரேட்ஸ்மேன் இன் அகமதாபாத்தில் நான் வந்து பழம் வித்துன்னு இருக்கேன். அண்டு பி என்றவர் வந்து டெல்லியில் இருக்கார். And by his agent in Ahmedabad buys goods of A. So அந்த அகமதாபாத்தில் இருக்கிற இவன் ஆப்பிள்ஸ் விற்கிறான் இல்லையா, அவர்கிட்ட வந்து அவன் ஏஜென்ட்கிட்ட சொல்லி அவன் போய் வாங்குறான். அண்ட் ஏ வந்து இஸ் ஏஜென்ட். ஏஜென்ட் வந்து கூட்ஸ் எடுத்துன்னு போய் வெஸ்டர்ன் ரோட்வேஸ் டிரான்ஸ்போர்ட்டில் வைக்கிறான். ஏ டெலிவர்ஸ் த கூட்ஸ் அக்கார்டிங்லி டு அகமதாபாத், இன் அகமதாபாத்.
A may sue B for the price of the goods. அவனை வந்து எங்கே கேஸ் போடலாம் அவன் மேலே? நார்மலாக கேஸ் வந்து அகமதாபாத்தில் தான் டெலிவர் பண்ணிட்டான். ஸோ when the goods have been delivered in Ahmedabad, to the agentனா ஏஜென்ட் கொடுத்தா is as good as given to the principal. That is law of agency. ஸோ அகமதாபாத்தில் போடலாம், பட் டெல்லியிலையும் போடலாம். ஸோ one is place in which this man is there, place in which that man is there. So either in Ahmedabad or in Delhi, ரெண்டுத்துலையுமே போடலாம், பட் நாட் எவ்ரிவேர் இன் இந்தியா. பட் அகமதாபாத் தான் அவன் போடுவான். டெல்லியில் எதுக்கு போடுவாங்க? நார்மலாக பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் அவன் இருக்கிற பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அதனால வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூஸ் திஸ் ஒன். நெக்ஸ்ட், இது வந்து சிவில் ப்ரொசீஜர் டீல்ஸ் வித் ரெசிஸ் ஜூடிகேட்டா. அது செக்ஷன் 11 எடுத்து உடனே அந்த வந்துடுறது. ஸோ 10 அதுக்கப்புறம் 11 பாருங்கள். ரெசிஸ் ஜூடிகேட்டானா ஒரே கேஸ் வந்து 2 டைம் போடக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட். பட் தென் அதுக்கு ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது. ஒரே கேஸ் வந்து ஒன் த கேஸ் இஸ் டிட்டர்மைன்டு, முடிவு எடுத்துட்டாங்க அது மேலே, அந்த கண்டிஷன் பண்ணிச்சுன்னா திரும்பி இன்னொரு விதமாக போடக்கூடாது, வேறு ப்ரேயர் போட்டோ அது பண்ணக்கூடாது. ரைட். மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் ஒய், மிஸ்டர் ஜெட் ஆர் ஜாயிண்ட்லி செவரலி லைபிள் 10,000 ரூபாய். 3 பேரும் மிஸ்டர் 3 பேரும் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க, கொடுக்கணும் துட்டு 10,000 ரூபாய். ஒரு டிக்ரி வந்திருக்கு. ஒய் obtains a decree for 10,000 against A. Okay. X, Y and Z are jointly and severally liable for 10,000 under a decree obtained by A. A க்கு நம்ம கொடுக்கணும் 3 பேரும். Y obtains decree for 10,000 against Mr. A. Liable for 10,000 under decree obtained by A. But Y obtains decree for 10,000 against A, against Mr. A singly and applies for execution unto the court in which the decree, joint decree is being executed. இது வந்து தப்பாக போட்டிருக்காங்க அங்கே கொஸ்டின். வையே துட்டு கொடுக்கணும், அவன் எப்படி டிகிரி எடுத்துப்பான்? ஸோ இங்கே வந்து ஏதான் டிகிரி எடுக்கணும். ஸோ எனக்கு கொடுக்க வேண்டியது இந்த 3 பேரும், அவங்க கொடுக்கலன்னா நான் கோர்ட்டுக்கு போக போகிறேன். அந்த கோர்ட்டில் வந்து அவன் எனக்கு ஃபேவரபுளாக கொடுப்பாங்க. ஸோ அப்போது வந்து நான் வந்து ஜாயிண்ட் லைபிலிட்டியில் வி நோ ஒருத்தரை 3 பேரும் கொடுக்கணும், ஒருத்தர் மேலேயும் நம்ம போடலாம். அண்ட் ஏ மே ட்ரீட் ஹிஸ் ஜாயிண்ட் டிக்ரி ஆஸ் எ கிராஸ் டிக்ரி. அது நீங்கள் சிம்பிளாக ஆர்டர் 21 ரூல் 18 படிங்க ஃபஸ்ட்டு, அதில் இருக்கும் இதே வேர்டு. ஸோ இதில் பெரிய யோசனை பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ரைட். A, B and C are co-partners of a joint family. They jointly execute a mortgage in favor of Y. Y files a suit against all of them. Summons are served to C, but not to A and B. None of them appears, and an ex parte decree was passed against all. A and B applied to set aside ex parte decree. The decree will be set aside against 3 பேர் இருக்காங்க. A and B applied to set aside the ex parte decree. ஸோ யார் எடுத்துக்கினாங்க செட் அசைடு உரிமை? அவங்களுக்கு தான் வரும், ஓன்லி A and B. ஸோ தேர் கோபார்ட்னர்ஸ்னால் 1/3 ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால வந்து இவங்க 2 பேர், இப்போ வந்து 3 வீடு இருக்குது, அப்பா சத்து போயிட்டார். ஏபிசிக்கு 3 பேருக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியே இருக்குது. இப்போது வந்தால் ஒருத்தருக்கு 1 வரும். பட் இந்த ப்ராப்பர்ட்டி பிரியாத வரலும் 3 பேருக்கும் ஜாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் போய் செட் அசைடு த எக்ஸ் பார்ட்டி டிக்ரின்னா அவன் வந்து போவே இல்லை. தட் சி therefore now the question is whether ABC fully are entitled to getனா ஒருத்தருக்கு ஒரு உரிமை இருக்குது. ரைட்டு அண்ட் ரெமிடி, அந்த 2 கான்செப்ட் வச்சுன்னா ஏ அண்ட் பியில் தான் வெளியில் வருவாங்க. அவன் ஸ்டில் பி ஏ கிட்ட போய் இது பண்ணிக்கலாம் அவன் ஷேருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட்
டீல்ஸ் வித் இன்ஸ்டியூஷனா அதை டைரக்ட்லி படிச்சிடலாம் 2060 அடிச்சிருங்க. டிஃபெண்டன்ட் வித்தின் டேஷ் டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் சமன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் 30 நாள். அது பார்த்தீங்கன்னா ஆர்டர் 3 பாருங்கள். இது வந்து திரும்பி காமன் சென்ஸ். which of the following statement is incorrect? First appeal can be on question of fact or law or both. Second appeal can be on substantial question of law only, and second appeal can be on question of fact or law or both. Incorrect and கேட்டிருக்கான். Second appeal எப்பவுமே question of law, substantial, like Supreme Court மாதிரி substantial question of law. So second appeal can be on question of fact and law. அந்த இதை எடுத்து நம்ம படிச்சோம்னா you will get that answer. 1 minute. So கொஞ்சம் கஷ்டமாக இருந்துக்கிறச்சே we can these orders, order 6, pleading shall mean both plaint and written statements. So plaint na plaintiff I'll file a complaint, plaint என்றாங்க. அதுக்கப்புறம் written statementsம் கொடுப்பாங்க. So both will be coming under pleadings. இது கூட order 22 அது பார்த்து. இது வந்து res geste. அது ஒரு எவிடன்ஸ் ஆக்ட். இது வந்து 39 எவிடன்ஸ் ஆக்டில் போகிறது. அது எப்படின்னா, சப்போஸ் ஒருத்தர் பார்க்குறாரு, ஒருத்தர் மர்டர் பண்ணிட்டாங்க. அவர் வந்து போலீஸ்காரன்கிட்ட ஓடி போய் அந்த பதறி போய் சொல்லுவார், சார் இது மாதிரி நடந்தது, அவன் வந்தான் இப்படி அடிச்சிட்டான் இது பண்ணிட்டான்ட்டு சொல்லுவாங்க. தட் இஸ் த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸில் ஒருத்தர் வந்து சொல்லுவார். இட்ஸ் கால்ட் ஆஸ் ஹியர்சே. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பட்